அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். 550 செய்யுள் 27. தன் வயல் ஊரர் புலக்கும் தகயமோ நுண்ணறல் போல் நுணுங்கிய ஐங்கூந்தல் வெண்மரல் போல நிறம் திரிந்து வேறாய வண்ணம் உடையோ மற்று யாம். தலைவன் சார்பாக தலைவியிடம் பேச வருகிற மக்களிடம் வாயில் மறுத்து உள்ளே வர வேண்டாம் என்று சொல்லுகிற வார்த்தைகள். நுண்ணியமான ஆற்று நொய்மணல் போல கருமையாயிருந்த என்னுடைய கூந்தல் 5 வகைப்பட்ட கூந்தலாக வைத்திருந்தேன். ஐங்கூந்தல் என்று சொல்கிறார். அப்படி இருந்த என்னுடைய கூந்தல் தலைவனுடைய பிரிவின் காரணமாக வெள்ளையாக நிறம் மாறிவிட்டது. உடல் வெளுத்ததனால் தலைமுடியும் நரைத்து விட்டது. எனவே குளிர்ந்த நன்செய் நிலங்களை சூழ்ந்த மருத நில தலைவனோடு கூடுகிற வாய்ப்பை நான் பெறுவேனோ அல்லது தகுதி எனக்கு இருக்கிறதோ என்று தெரியவில்லை. எனவே நீங்கள் இங்கே வர வேண்டாம் என்று வாயில் வேண்டி வந்தார்க்கு தலைமகள் வாயில் மறுத்து கூறிய செய்யுள் இந்த செய்யுள். மீண்டும் செய்யுள். தன் வயல் ஊரர் புலக்கும் தகயமோ நுண்ணறல் போல நுணுங்கிய ஐங்கூந்தல் வெண்மரல் போல நிறம் திரிந்து வேறாய வண்ணம் உடையேம் மற்ற யாம். தலையெல்லாம் நரைத்து போய் அவனுக்கு ஏற்றவளா நான் என்று தெரியாத வகையிலே இருக்கிறேன். என்னுடைய தகுதியின் காரணமாக நான் அவனை சேர முடியாது. எனவே தயவு செய்து இங்கு அவனுக்காக யாரும் வராதீர்கள் என்று வாயில் மறுத்து கூறுகிறாள் தலைவி. நன்றி, வணக்கம்.